கிறிஸ்துவுக்குள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் மீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலைக்கதை நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏசாயா 56ஆம் அதிகாரம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, ஆண்டுடைய வழிகள் உயர்ந்தவைகள். அது நம்மளால கிரகிக்க முடியாது, நம்மளால் அதை யோசித்து அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதை நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், தானாக உணர்ந்து கொள்கிற ஒரு காரியம். எவ்வளோ தூரம் வானமும் பூமி உயர்ந்திருக்கிறோம், அதே போல் அவருடைய வழிகள் ஏற்பட்ட உயர்ந்திருக்கிற ஒரு வழிகளாக இருக்குது. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பள்ளியில் ஆசிரியர் வரல. உங்களுக்கு தெரியும், எல்லா பள்ளியிலும் வகுப்பாசிரியர் ஒருவங்க இருப்பாங்க, கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லல. அப்போ அதே போல் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஒரு கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சர் வரல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா லீவ் எடுத்திருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த தலைமை ஆசிரியர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஆசிரியை என்ன செஞ்சாங்க, நீங்கள் அந்த கிளாஸ் டீச்சர் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த காரியத்தை நீங்கள் அந்த கிளாஸ்க்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியை அனுப்பிச்சாங்க. அந்த ஆசிரியர் என்ன செய்ய போனதும் காலையில் என்ன செஞ்சாங்க, ஜெபம் சொல்லி கொடுக்கணும். அப்போ பிரார்த்தனை பண்ணும்பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ப்ரேயர் பண்ணும் பொழுது அந்த சென்ற ஆசிரியர் என்ன செஞ்சாங்கன்னா முழங்கால் படிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளையும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க சொன்னாங்க. அந்த வழியாக வந்த தலைமை ஆசிரியர் பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் முதல்வர்கிட்ட பிரின்ஸிபால்கிட்ட அவர் சொல்கிறார், இந்த கிளாஸ்க்கு போனேன், அந்த கிளாஸ் டீச்சர் வரல, அதனால் இன்னொரு டீச்சரை நான் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ அவங்க இப்படி ஒரு ப்ரேயர் பண்ணதை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பள்ளி முதல்வருக்கு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாயிருச்சு. என்ன ஜெபம் பண்ணுறதுல இவர் ஒரு ஆச்சரியம்னு ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் அந்த முஸ்லீம் டீச்சரை அங்கே அமைச்சிருந்தேன், அந்த டீச்சர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, முழங்கால் படிட்டுன்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க கேட்ட முதல்வருக்கும் ஆச்சரியம். அதுக்கு அடுத்த வாரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த முஸ்லீம் ஆசிரியர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தன்னுடைய திருமணத்திற்கான இன்விடேஷனை அந்த கார்டை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்ட உடனே எனக்கு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் வரணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஹெட் மாஸ்டரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்துடுங்க அப்படி நண்பர்கள் எல்லாரும் அழைத்தாங்க. இப்போ திருமண நாளும் வந்துச்சு. அதே மாதிரி முதல்வர், தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்லாம் போனாங்க. அந்த போனப்போ இந்த முஸ்லீம் கல்யாணத்தில் அங்கே இருக்கும் பொழுது அந்த சகோதரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பிரின்ஸிபால்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து எனக்கும் என்னுடைய கணவருக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பதாக என்ன செய்யுங்க, எங்களுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் ஏறெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்களுக்கு. அதே சமயத்தில் இது என்ன அப்படி அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. ஏன்னு சொன்னால், முஸ்லீம் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மணமகன் மணமகள் என்ன ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சகோதரி என்ன செய்ய, எங்கள் 2 பேரும் நாங்கள் ஒன்றா இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டோடைய அன்பை பாருங்கள், ஆண்டோடைய வழிநடத்தலை பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டோடைய நினைவுகள் இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யாராவது நினச்சிருப்பாங்களா, இல்லை அந்த பள்ளி முதல்வரோ அல்ல அந்த தலைமை ஆசிரியர் நினச்சிருக்க மாட்டாங்க, இந்த முஸ்லீம் டீச்சர் வந்து அவங்களுடைய கல்யாணத்துக்கு அழைப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க கல்யாணத்துக்கு அழைப்பாங்க ஏன்னு சொன்னால் நம்ம பள்ளியில் வேலை செய்கிறதுனால. ஆனால் நம்ம ஜெபம் செய்வாங்க, சொல்லி நம்ம எல்லாரும் கேட்பாங்கன்னு அவங்க ஒரு நாளும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆண்டவர் வந்து யாரும் என்னது மதத்தாலேயோ ஜாதியாலேயோ அவர் பிரித்து பார்க்குறவர் இல்லை. அவர் எல்லாரையும் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக, மகனாக மகளாக பார்க்குறாங்க. அந்த அன்பை புரிஞ்சு கொள்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த முஸ்லீம் சகோதரி என்ன செஞ்சாங்க, அதை வெளிப்படையாக செய்துட்டாங்க. அநேகர் என்ன மனசில் தேவனை நினைத்து ஜெபித்து கொண்டிருப்பீங்க. அப்படி ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய எண்ணத்தை அவர் அறிந்திருக்கிறார். தூரத்திலிருந்தே அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஒருவேளை அப்பேற்பட்ட அனுபவத்தில் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால், இன்னும் கூட ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்களுடைய வழிகளை எல்லாவற்றையும் என்ன செய்வார், கோணலானவைகள் என்ன செய்வார், நேராக மாற்றி எல்லாரும் மாதிரி நீங்களும் வெளியரங்கமாக ஆண்டவரை தொழுது கொள்கிற நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறது. அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க. இவர் வந்து இந்த தெய்வம் வந்து எப்படின்னு சொன்னால்,
எல்லாரையும் நேசிக்கிறவர். இவங்க அவங்க அப்படின்லாம் இல்லை, எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அவருடைய அன்பை நீங்கள் கொஞ்சம் ருசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அந்த அன்பை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. அப்பேற்பட்ட அன்பான தேவன். ஏன்னு சொன்னால் இந்த எல்லாரும் பாவத்தில் மாண்டு போக போகிறோம், அழிவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாத்தான் கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை பார்த்து, நான் இவங்க எல்லாரும் என் பக்கம் வந்துட்டாங்க, இவங்களை யார் மீட்க போகிறாங்க, ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே, நான் ஜெயிச்சிட்டேன், என் பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சாத்தான் சொல்லும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறேன், என் குமாரன் என்ன செய்ய போகிறேன், அனுப்புகிறேன், அவர் என்ன செய்ய போகிறாரு, இவர்களுக்காக மறிக்க போகிறான்னு சொல்லி நம்ம அப்பேற்பட்ட அன்பான தெய்வம் தான் நாங்கள் வணங்குற தெய்வம். அந்த அன்பான தெய்வத்தை வணங்க தான் உங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் மனதில் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை என்ன செய்வார், அழகாக அவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வாழுகிற அந்த பரலோகத்திற்கு உங்களையும் அழைத்து செல்ல அவர் ஆசையாக இருக்க. யாரெல்லாம் அவருடைய அன்பை வேணும்னு சொல்லி அவருடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளணும், அந்த அன்பை நான் பற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்களுடைய ஆத்மாவோட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன் சொன்னால் அவர் நம்மை கிரயத்துக்காக கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம ஏன் சொன்னால் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவர் வாங்கியிருக்கிறவங்களை கூட ஃபோர்ஸ் பண்ணி நான் அவங்களெல்லாம் வாங்கிட்டேன்னு அப்படி எடுத்துக்கல, இன்னும் கூட நமக்கு தான் அவர் சாய்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என்னோட கூட வாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய அன்பு உங்களுக்கு பிடிச்சா வாங்க அப்படின்றாரு. அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை பின்பற்ற நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுக்க ஆசையாக இருக்கீங்களா? அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த 12வது மாதத்தில் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்போம். நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக்கொள்வார். எப்படி அந்த முஸ்லீம் ஆசிரியர் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அதே போல் நீங்கள் நானும் கூட ஒருவேளை ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிருப்போன்னு சொன்னால் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து அவரோடு கூட ஒப்புரவாகி நம்ம ஜீவிப்போம். அதான் சொல்கிறது, உங்கள் வழிகளில் பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது. நம்மளாம் சின்னதாக நினைப்பான்னு சொல்லார், இல்லை உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, நான் இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை அவருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுவீங்கன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான எல்லா தருணங்களிலும் எங்களுக்கு நீர் கிருபையாக இறங்கி ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே எங்களை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக நன்றி தகப்பனே. இரவில் நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளையும் கூட நீர் காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ளோர் தேசத்தில் நாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நாளை கூட்டி கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை ஆசீர்வதிங்க சுவாமி. நாங்கள் எங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நினைவுகள் பெரிதாக இருக்கிறது, உயர்ந்து இருக்கிறது என்பதை, உடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உயர்ந்திருக்கிறது என்று நாங்கள் உணர உதவி செய்யுங்க சுவாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாங்க. உடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அன்றைய ராஜ்யம் வரும்போது நினைத்தரல வேண்டுமா? இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.